நான் மாறாதவர் என்று நம் தேவன் வாக்குரைத்தபடி நம் ஒவ்வொருவருடைய பழைய பாவ வாழ்க்கையையும் அவர் எவ்வாறாக மாற்றியுள்ளார் என்று நம்மால் கூற இயலும். நம் ஆண்டவரால் எப்பேற்பட்ட பாவியையும், அவன் குடிகாரனோ, விபச்சாரக்காரனோ, கள்ளனோ அல்லது பகுத்தறிவாளனோ, நாத்திகனோ, எப்படிப்பட்ட பாவியாயினும் அவரண்டை வரும்போது அவனை தள்ளாமல் அவனை அணைத்து மன்னித்து அவனுக்கு புது வாழ்வு கொடுத்து அவரை போல மாற்ற முடியும் அவரால். ஆம், அந்த மாறாத கர்த்தரால் ஒருவரை எப்படி மாற்ற முடியும் என்ற கருத்தினை விளக்கும் வண்ணமாக இந்த நாட்டிய நாடகத்தை இப்போது கண்டு களிப்போம். ஹலோ விஜய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. நீங்கள் எப்படி இருக்கீங்க ஜோ? நானும் நல்லா இருக்கேன். சொல்லுங்கள். இது ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்ன விஷயம் சொல்லுங்கள். நம்ம பழைய ஸ்கூல்லேருந்து நம்மளெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் 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 ஆமாம், எனக்கும் அந்த இன்விடேஷன் வந்திருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்ம 45 வருஷம் முன்னாடி படித்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லாரும் வராங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் நினச்சிருந்தேன் 45 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்போ மீட் பண்ணுறது, எப்போ நான் ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு நினச்சேன். நான் இந்த சான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இவங்கெல்லாம் வராங்களா? பாபு, மணி, அந்தோனி வர்றாரு, சங்கர் வர்றாரு, அப்புறம் அஜித் வர்றாரு. வெரி குட், வெரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க தாரா எங்க இருக்காங்க? அவங்க வராங்களா இல்லைன்னு தெரியல. எல்லாம் வராங்கன்னு கேள்விப்பட்டேன். பயங்கர சண்டைக்காரியா இருப்பா, சுட்டியா இருப்பா அவ. அவ்வளோ வராளா? எல்லாம் வராங்க. வெரி குட், வெரி குட். போய் இப்போ அன்னைக்கு நம்ம சந்திக்கலாம். ஓகே, சரி சரி, ஓகே, தேங்க்யூ. ஓட்டேரியில் உள்ள கர்மேல் கிறிஸ்தவ பள்ளியில் ஒரு பெரிய விழா நடக்க இருக்கிறது. ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் அங்கு கூடி வர செய்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த பள்ளி முதல்வர். இந்த நிகழ்ச்சிக்கு காரணம் பள்ளி முதல்வர் மட்டும்தானா காரணம் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை இல்லை, பின்னணியில் ஒருவர் உள்ளார் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஓய்வு பெற்று விட்டோமே, மூப்பு வந்து விட்டதே, இன்னும் சொந்த குடும்பத்தினராலேயே ஒதுக்கப்பட்டு விட்டோமோ என சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தவர்களை தூசி தட்டி எழுப்பி அவர்கள் தாளந்துகளை வெளிக்கொணர்ந்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்காக இந்த நாட்டிய நாடகத்தை ஏற்பாடு செய்த அந்த பின்னணியில் உள்ள நம் மேய்ப்பருக்கு மூத்த குடிமக்கள் சார்பில் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். வாருங்கள், இப்போது அந்த நாட்டிய நாடகத்தை தொடர்ந்து காண்போம். ஹலோ, வாங்க வாங்க, உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். நான் தான் மிஸ்ஸஸ் ரோஸ்மேரி, பிரின்சிபல் இந்த ஸ்கூலுக்கு. நான் தான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், கால் பண்ணியிருந்தேன். நீங்கள் தான் அந்த அலுமினையில் 40 years பேக் இந்த ஸ்கூலில் நீங்கள் எல்லாம் படிச்சிங்க தானே? வெல்கம் 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 பேக். ஆமாங்க மேடம், நாங்கள் தான் வந்திருக்கோம். என் பேர் வந்து ஜோ, நான் 78 ஸ்டூடெண்ட். நானும் இவரு கூட தான். என் பேர் வந்து விஜய். நானும் இவர் பேட்ச் தான் 70s படித்தோம். நீங்கள் இந்த மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப சந்தோஷமாகுது. பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணி மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அது ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நன்றி. ஓகே, வெல்கம். நான் இந்த கர்மேல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 15 years-ஆக பிரின்சிபலாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்கூலுக்காக நிறைய காரியங்கள் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய கிரியேட்டர்ஸை நான் உருவாக்கிட்டுருக்கேன். அதில் தான் இந்த அலுமினி அசோசியேஷன் சொல்லி நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த அசோசியேஷனில் டிசைட் பண்ணி தான் நாங்கள் உங்கள் எல்லாரையும் நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ்லாம் இன்றைக்கி நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதற்காக தான் இப்போ கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வாலண்டியர்ஸாக உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. கம் ஹியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க தான் நம்முடைய இந்த ஸ்கூலில் 40 years பேக் இந்த ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இது ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஹாவ் அ நைஸ் டே. ஆமாம், நீங்கள் உங்களை பார்த்து ஞாபகமாக இருக்க, முகம் நல்லா ஞாபகமாக இருக்கு, ஆனால் பேர் ஞாபகம் வரல. நான் ஸ்வர்ணா. ஓ, சொர்ணாவா?
நீங்கள் அநேகமாக எங்களுக்கு 1 இயர் சீனியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஆமாம். நீங்கள் தானே இப்போ 12th ஸ்கூல் டாப்பராக வந்தீங்களே? ஆமாம். கரெக்ட், நீங்கள் தான். ஓகே. ஆமாம் விஜய், கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஆமாம், நான் இப்போ தான் ஞாபகம் வருது. இவங்க ஒரு புத்தக புழுவாச்சு இவங்க. ஆமாம், கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்க. நீங்கள் விஜய் தானே? அப்படி இருக்கீங்க, கொஞ்சமும் மாறலை. நீங்கள் ஜோ. உங்களை யாராவது மறக்க முடியுமா? ஜோன்னா ஃபுட்பால், ஃபுட்பால்னா ஜோ. இவங்க யாருன்னு தெரியுதா? நீங்கள் ராணி தானே? நீங்கள் கரெக்ட், ஞாபகம் வந்துச்சு. ராணி தான் நீங்கள். ஹலோ மேடம், வாங்க. உங்களையும் பார்ப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய இன்விடேஷனை ஏற்றுக்கொண்டு இந்த ஸ்கூலுக்கு உங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா. தேங்க்ஸ் மேடம். இப்படிப்பட்ட அல்யூமினி கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணினதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப வருஷமாக இப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு எதிர்பார்க்காத விதமாக இந்த சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு முதலாவதாக கடவுளுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். உங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேம்மா, தேங்க்யூ, வெல்கம். ஸோ இது உங்களுடைய நாள், உங்களுடைய நேரம். திஸ் இஸ் யோர் டே, திஸ் இஸ் யோர் டைம். ஸோ ஹாவ் அ கிரேட் அண்ட் ஃபென்டாஸ்டிக் டே வித் யுவர் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ். Hey Joe, how are you? I am fine. Jay, how are you? Yeah, I'm fine. How about you? I'm fine, ma. This is Rani. Yeah, This is Sornatha. Yeah, I remember. How they were all students were all. I remember. Jennifer, இன்னும் நீங்க எல்லா பேரும் ஐடென்டிஃபை பண்றீங்க. Yes. இன்னும் நாம சுத்தி நிறைய இருக்கு உங்களுக்கு. Very good. Sorna, how are you? Hey Bharati, how are you? இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் பார்க்கணும். ஹலோ ஜெனிப்பா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. சூப்பராக இருக்கிறீங்களே. ஜோ, அங்க பாருங்களேன், மணி வராரு பாருங்க. ஆமாம், மணிதான் அது. மணி, எப்படி இருக்கீங்க? ஹலோ ஜோ, விஜய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்பா, எல்லாரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம்ப்பா. அங்கே ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நாளுக்கு நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். உண்மையாகவே அப்படியே இளைஞர்கள் மாதிரியே இருக்கிறீங்களாப்பா. அன்னைக்கு கர்மேல் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்கள் மாதிரியா இருக்கிறீங்க. அப்பா, வித்தியாசமாக எவ்வளோ இளைஞராக எவ்வளோ அழகாக ஒன்று கூடி நம்ம வந்திருக்கிறோம். அதுக்கு நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அது மாத்திரம் இல்லை, முதல்வருக்கு நம்ம நன்றி சொல்லி தான் ஆகணும். Hey Mani, how are you? Bharati, எத்தனை பசங்க இருக்கே? அவங்களுக்கா 4 பிள்ளைங்கங்க. ஒருத்தர் அட்வொகேட்டாக இருக்காங்க, ஒருத்தர் இன்ஜினியரிங்காக இருக்காங்க, ஒருத்தர் டாக்டராக இருக்காங்க, இன்னொரு பிள்ளை ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. பரவாயில்லையே, ஸ்கூலில் எவ்வளோ ஆட்டம் போட்ட நீ. பரவாயில்ல, உன் பிள்ளைங்கள இவ்வளோ அளவுக்கு படிக்க வச்சிருக்குன்னா பெரிய விஷயமாச்சே. ஜெனிஃபர், உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கங்க? எனக்கு 2 பசங்க, 2 பேர் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். நம்ம மலர்ப்பா, நம்ம ஏஜில் அவங்க தான் ஃபஸ்ட்டு மார்க்குப்பா. அவங்கள மறந்துட்டிங்களா? நம்ம கிளாஸில் நல்ல சூப்பராக பாட்டு பாடுவாங்களாப்பா. நீ ஜெனிஃபர் தானே? ஸ்கூலில் எப்போ பாரு ஓடினே இருப்ப. ஸ்கூலில் நீ தான் ஸ்போர்ட்ஸ் கேப்டன். எப்படி இருக்கிற? நல்லா இருக்கியா? பாரதி, எப்படி இருக்கிறீங்க? ராணி வரா, மணி, விஜய், ஜோ, இவங்களெல்லாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது? நல்லா இருக்கிறீங்களா? உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் நல்லா இருக்கோம். பரவாயில்ல மலர், எங்களை நல்லா ஞாபகம் வச்சிருக்கியே. இவங்கெல்லாம் கர்மல் ஹாஸ்டல் கும்பலாச்சே. ஆமாம், இது சரியான அரட்டை பார்ட்டிங்களாச்சு இவங்க. விஜய், மணி, ஜோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்தாலே தெரியலையா? சந்தோஷமா இருக்குமே. அவங்க இருக்காங்களே, தாரா தானே அவங்க? மணி, விஜய், எப்படி இருக்கீங்க? ஜெனிஃபர், அப்படி இருக்கீங்க? இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கீங்களா? சூப்பர். பாரதி, ராணி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்தா. ராஜாதி ராஜா, கம்பீர மகாராஜா, நம்ம ராஜா வருகிறார். ஏய் அந்தோணி, மணி, விஜய், ஜெனிஃபர், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு. ராஜா, எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க?
நான் நல்லா தான் இருக்கேன்பா. சென்னையில் தான் இருக்கிறேன். நான் பேங்க்கில் மேனேஜராக வேலை பார்த்து ஓய்வு பெற்று இருக்கேன்பா. பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்க. ஒருத்தன் அமெரிக்காவில், ஒருத்தன் கனடாவில் நெட்லாம் செட்டில் ஆகிட்டான். தாரா எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. நீ ஆண்டனி தானே? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆமா, கையில என்ன பர்சன்லாம் பலமா இருக்கு? ஆமாம், அந்த ஓட்டர் இருக்குது ஐயா ஆஸ்பத்திரி, தாரா ஐயா ஆஸ்பத்திரி. அது உனக்கு தெரியுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்க பையன் தான் அதில் டாக்டராக இருக்காரு. அப்போ அவங்க பர்ஸு வெயிட்டாக இருக்காதா? ஓ, ரொம்ப சந்தோஷம். நீ என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? இது பர்ஸில் பைபிள். இப்படி என்னை மாற்றினதே இந்த பைபிள் தான். நீ தாரா, எப்படி கடவுள் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி இந்த பைபிளை தூக்க ஆரம்பிச்ச? தாரா கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிச்சாலும் தாரா மாறா. நீ மாறவே மாட்டேன்னு நினைச்சோம், எப்படி மாறின? நான் கூட இந்த தாரா மாறவே மாட்டேன்னு நினச்சேன். எப்படி மாறிட்டா பாரு. என்ன தாரா, ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் ஒரு சண்டை வந்துச்சு, பயங்கரமான சண்டை. அப்படியெல்லாம் சண்டை போட்ட நீங்களா இப்படி ஆயிட்டீங்க? ஆமா ஆமா, ஞாபகம் இருக்கா? கடவுள் கண்ணுக்கு தெரியல, கடவுள் இல்லைன்னு இவர் சொல்ல, அதுக்கு நீங்க கூட அவன் மூளை கூட கண்ணுக்கு தெரியல, உனக்கு மூளை இருக்கான்னு இவர் சொல்ல, உடனே இவளுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வர பெரிய சண்டை ஆச்சு. அதை மறக்க முடியுமா? ஆமா ஆமா, நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு ஒரு பெரிய சீனா மாறிச்சே. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போனேன்னா அங்கேயும் போய் சண்டை போட்டேன்னா அநேக புக்ஸ் வாசிக்க ஆரம்பித்தேன். எனக்குள்ள பல கேள்விகள் எழ ஆரம்பிச்சன. இது சரினா அது தப்பு, அது தப்புனா இது சரி. அப்போ எதுதான் சரின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். சத்தியத்தை தேட ஆரம்பித்தேன். இவங்கெல்லாம் ஒரே காந்தி பரம்பரையா. இவங்கெல்லாம் அப்படியே சத்தியத்தை தேடி போயிட்டாங்க. வாங்க வாங்க, அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், நம்ம வேலையை போய் நம்ம ப்ராக்டிஸ் எடுப்போம். வாங்க. சத்திய சோதனை தான். வாங்க வாங்க போலாம். படைப்பாளி இல்லாம படைப்பு இருக்குமா? கடவுளை கற்பித்தல் முட்டாள்னு சொல்றாங்க. என்னுடைய ஆராய்ச்சியில் அடர்ந்த காட்டு பகுதினாலும் ஜெலோன் இருக்க மலைப்பகுதினாலும் நம்மளால போகவே கூட முடியாத இரண்டு பகுதிகளிலும் கூட பயத்தினாலேயோ பக்தினாலேயோ கடவுளை கும்பிடுறாங்க. அவங்களுக்கு கடவுளை கற்பிக்க கூடுமோ? ஆமா, நீ சொல்றத பார்த்தா கடவுள் மறுப்பு தான் கற்பிக்கப்படுகிறதோ? அப்போ நீங்க கிறிஸ்டினா மாறிட்டீங்களா? எந்த மதமும் என்னை மாற்றல ஜெயா. 33 வயது வாலிபனை அடிச்சு நாரா கிழிச்சு துவைத்து எடுக்க தன்னை ஒப்பு கொடுத்தாரே, அவரைத்தான் நான் பின்பற்றுகிறேன். அவரை போல வாழ ஆசைப்படுகிறேன். தாரா, அந்த இயேசு உயிரோடு எழும்பினார்னு நீயுமா நம்புற? ஆமாம் தாரா, பைபிளில் எழுதியிருக்குது. யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14வது வசனத்தில் அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்படி எழுதியிருக்குது. ஒரு அடர்ந்த காட்டில் எங்கு பார்த்தாலும் கும்மிரட்டு, உதவி செய்ய யாருமே இல்லை. வழி தெரியாம அலைந்து திரிந்து கொண்டன போல பாதை தெரியாமல் அலைந்து திரிந்த எனக்கு ஒரு நாள் இரவு இயேசு தம்மை வெளிப்படுத்தினார். இருளில் தவித்தவனுக்கு வெளிச்சம் கிடைத்தது போல மாபெரும் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேன். இவ்வளவு பெரிய கடவுள் என்னை நேசித்து தன்னை வெளிப்படுத்தி இவ்வளவா என்னை மாற்றிருக்கிறார். ஆமாம் தாரா, உன்னை பார்க்கும்போது எவ்வளோ மாறிட்டு இருக்க. உன்கிட்ட நான் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்குறேன். தாரா, நான் கூட பேருக்கு தான் கிறிஸ்டினாக இருந்தேன். ஆமாம்மா, எனக்கு கூட நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு கையில் பைபிள், ஒரு கையில் சினிமா புஸ்தகம் இருக்கும். ஆமாம் ஆமாம், நான் கூட ஒரே மேக்கப்பு, சினிமா பைத்தியம், சீரியலு. ஆனால் சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போயிடுவேன். ஆனாலும் என் வாழ்க்கை ஒரு வெறுமையாக காணப்பட்டது. என்றைக்கு இந்த பைபிளை நான் எடுத்தனோ, அந்த பைபிளை வாசிக்கும் போது அதில் கீழ்ப்படிந்து திருமுறுக்கு ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சு. நானும் ஆசீர்வாதமாக இருக்கிற சந்தோஷமாக நான் இருப்பேன். என்ன தாரா, நளினி, நீங்கள் மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா என்ன?
நாங்கள் கூட தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். உலகத்திலே நீங்கள் தான் பெருசாக ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி பேசுகிறீங்க. அப்படி என்ன தான் பெருசாக செஞ்சுட்டாரு உங்கள் கடவுள்? நீங்கள் ஒன்றுதான் சந்தோஷமாக இருக்கீங்களா? எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்காங்க. ஏன் நாங்களே சந்தோஷமா இல்லையா? உங்களுக்கு ஒரு கடவுள் தான், எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு படிப்புக்கு ஒரு கடவுள், பணத்துக்கு ஒரு கடவுள், அப்படியே வீரத்துக்கு ஒரு கடவுள், அப்படி எத்தனையோ கடவுள் எங்களுக்கு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு கடவுளை வச்சுக்கிட்டு ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க. என் கடவுள் எனக்கு நல்ல படிப்பு கொடுத்தாரு. நான் கூட இன்ஜினியரிங் படிச்சுட்டு நல்ல வேலையில் இருந்துக்கிட்டு என் பிள்ளைங்களும் இங்கிலாண்டில் டாக்டராக இருக்காங்க, இங்கிலாண்டில் வேலை பார்க்குறாங்க, நல்ல வசதி வாய்ப்புகளோடு நாங்கள் கூட இருக்கிறோம். ஆனால் உன் பிள்ளை ஓட்டேரியில் இருக்கிற ஒரு ஐ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறோம். ஏசப்பா எனக்கு நல்ல குடும்பம் தந்திருக்காரு, ஒரு சண்டை சச்சரவு இல்லை, நிம்மதியாக இருக்கோம். ரிட்டையர்மெண்ட் லைஃப் சூப்பராக இருக்குது. குடும்பம்னா பிரச்சனை இருக்குதான் செய்யும். குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் எந்த குடும்பமும் கிடையாது. ஒரு உப்பு காரம் அதெல்லாம் போட்டு கீட்டு எல்லாம் சமைச்சாதான் ஒரு நல்ல ஒரு அரிசுண உணவு கிடைக்கும். குடும்பம்னா 1000 இருக்கும். அதுக்கு மத்தியிலையும் எப்படி நிற்கிறோம், ஸ்டெடியாக நிற்கிறோமா, கெத்தாக இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். திவ்யா, ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல வீடு கொடுத்துருக்கிறாரு, எனக்கு நல்ல எஸ்டேட் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு என்ன இப்போ? ஆமாம் ஆமாம், என்ன எஸ்டேட்? ரியல் எஸ்டேட்டா, டீ எஸ்டேட்டா? ஆமாம், உங்கள் கடவுள் அதை செஞ்சார், இதை செஞ்சார், இப்படி செஞ்சார், அப்படி செஞ்சார்ல ரொம்ப பேசுகிறீங்களே. இப்போ உங்கள் கடவுள் உங்களுக்கு என்ன செஞ்சார் அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஆமாம் திவ்யா, ஒவ்வொரு நாளும் அவரை போலவே என்னை மாற்றிக்கொண்டு இருக்கிறார் ஏசப்பா. திவ்யா, ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த உலகத்தில் நாம் ஒருவரை போல் மாறணும், அவரை போல வாழணும். அப்படின்னா யாரை நம்மால் பிரதிபலிக்க முடியும்? யார் தான் நம்மை தம்மை போல மாற்ற முடியும்? உண்மையா உன்னை நேசிக்க யார் உண்டு இந்த உலகத்தில்? இந்த கேள்வியை நான் தேடினேன், பதிலை கண்டு கொண்டேன். நீயும் தேடிவா, அந்த கேள்விக்கான பதிலை கண்டு கொள்வாய். ஆமாம், நானும் ஒருவரை போலவே மாறணும். அப்படின்னா நான் யாரை போல மாறுறது? யார் தான் என்ன அவங்கள போல மாற்ற முடியும்? நேசிக்க சிலர் இருக்கலாம், ஆனாலும் என்ன உண்மையா நேசிக்க யார் இருக்காங்க? ஆமாம் ஆமாம், பிரதர்ஸ் எல்லாம் எங்கே போனாங்க? ஈவினிங் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போயிருக்காங்க. என்ன பலமாக மேலே பார்த்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்க? வா, டான்ஸ் ப்ரோக்ராம் பார்க்க போகலாம். அங்கே போனால் நிச்சயமாக ஒரு பதில் கிடைக்கும். டான்ஸ் ப்ரோக்ராமா? வாங்க போய் பார்க்கலாம். சூப்பராக ஆடுவாங்களே, வாங்க போய் பார்க்கலாம். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள், இந்த நாடகத்தை நன்றாக கண்டு கழித்தீர்கள் என்று உங்களுடைய பிரதிபலிப்புகளிலிருந்து நான் உணர்ந்து கொள்கிறேன். உங்களை பார்த்தாலே தெரிகிறது. ஆண்டவருக்கு நன்றி. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உண்மையான தெய்வம் யார் என்ற தேடுதல் இருந்தாலே போதும். அந்த நபர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொள்வது நிச்சயம். நம்முடைய போதகருக்கும் அவரை போல இன்னும் அநேக ஊழியருக்கும் விசுவாசிகளுக்கும் மெய்க்கடவுளை கண்டறிய வேண்டும் என்ற ஒரு வேட்கை, ஒரு தாகம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அவர்கள் தேடுதலுக்கு ஏற்ப மெய் தேவனாம் இயேசு கிறிஸ்துவை தம் வாழ்வில் கண்டு கொண்டனர். தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை வெளிப்படுத்தினர். அவர்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தனர். இங்குள்ள நாமும் ஆண்டவருக்காக நம்மை விட்டு கொடுக்க அவரை போலவே நம்மை மாற்றிக்கொண்டே இருப்பார். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக அவர் நம்மை மறுரூபப்படுத்துவார். எனவே நம் வாழ்க்கையையும் பூரணமாக அவரிடம் ஒப்படைப்போம். மற்றும் இந்த நாடகத்தை ரசிக்க இங்கு புதிதாக வந்தவர்கள், கர்மேலுக்கு முதன்முறையாக வந்தவர்கள் இங்கு இருப்பீர்களானால்
உங்கள் உள்ளங்களில் இந்த நாடகம் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்களும் சிந்தியுங்கள், உணர்வடையுங்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாறாதவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். மாறிடார், மாற்றுவார் ஒவ்வொரு நாளும் அவரை போலவே.